Governor, you just said. நீங்கள் நமது எல்லைகள் திறமையாக பாதுகாக்கப்படுகின்றன என்று சொல்வது மனதுக்கு இதத்தை தருகிறது. இருப்பினும் எதிராளிகள் பயன்படுத்தும் புதிய அணுகுமுறைகளை பற்றி கேட்க நினைக்கிறேன். நான் குறிப்பிடுவது சைபர் தாக்குதல்கள் பற்றி. சைபர் தாக்குதல்கள் மூலம் நாச வேலைகளில் ஈடுபடுவர்களை பற்றி கேட்கிறேன். அவர்கள் சதிகளை முறியடிக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? நாம் அதை முறியடிக்கும் திறமைகளை கொண்டிருக்கிறோமா? Let me explain to you. சைபர் என்பது நமது தேசிய பாதுகாப்பின் ஒரு அங்கம். தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு விஸ்தாரமான பகுதி. இது குறித்தும் நமது நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒரு விரிவான கண்ணோட்டம் இருப்பது நல்லது. அதற்காக உங்களையும் உங்கள் நேயர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். எப்படி நாங்கள் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், அதில் சைபர் ஒரு பகுதிதான். விடுதலை வாங்கிய காலகட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக இல்லை, பிரிவினை ஒரு பிரச்சனையாக இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வந்தனர், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த பிரச்சனைகள் இருந்ததே தவிர நாட்டின் பாதுகாப்புக்கு சவால்கள் இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் 10 வருடங்களுக்கு இந்த நிலைதான் இருந்தது. நாட்டின் பாதுகாப்புக்கு சவால்கள் இல்லை. அதன் பிறகுதான் பாதுகாப்பு பிரச்சனைகள் உண்டாயின. வடகிழக்கில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. நாகா பிரதேசத்தில் தங்களை இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று கூறினார்கள். ஆயுதங்கள் ஏந்தி சண்டையிட்டார்கள். எந்த நாகாக்கள் நமது நாட்டின் அரசியல் சட்டம் இயற்றுவதில் பங்கு வகித்தார்களோ அவர்கள் பாகிஸ்தானுடன் வடகிழக்கை இணைப்பதை எதிர்ப்பு காட்டினார்களோ அவர்களே நமக்கு எதிராக நின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த மனப்பான்மை வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமாக பரவியது. We had to put almost about 4 lakhs military force to hold the region. மாவோயிஸ்ட் வன்முறைகள் தொடங்கின. இங்கொன்றும் அங்கொன்றுமாக நிலவிய வன்முறை திட்டமிட்ட வகையில் நடந்தன. வடக்கு வங்காளத்தில் பரவிய நக்சல்வாரி மெதுவாக நமது நாட்டின் 200 மாவட்டங்களில் பரவியது. அவர்களே அரசு போன்று ஆட்சி அமைத்து மக்கள் அரசு என்று பெயரிட்டார்கள். வடகிழக்கில் ஜன்தானா சர்க்கார் என்று அமைத்தார்கள். ஜம்மு காஷ்மீர் அதுவரையில் அமைதியாக இருந்தது. 1990 வாக்கில் அங்கும் வன்முறைகள் தலைதூக்கின. பிறகு வன்முறை பஞ்சாபில் பரவியது. காலிஸ்தான் இயக்கத்தால் பஞ்சாப் பற்றி எரிந்தது. இந்த காலகட்டங்களில் நாம் நமது ராணுவத்தை பலப்படுத்தினோம். மேலும் மேலும் ராணுவ படைகள் அமைக்கப்பட்டன. மேலும் மேலும் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்த்தோம். 1.3 மில்லியன் பேரை கொண்ட ராணுவத்தை உருவாக்கினோம். புதிதாக படைகளை அமைத்தோம். இருக்கும் படைகளின் பலத்தை அதிகரித்தோம். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்ஏஎஃப், ஐடிபிபி மற்றும் எஸ்எஸ்பி, சாஸ், ஸ்ரீமாம்பன் என்று பல படைகளை உருவாக்கினோம். இன்று துணை ராணுவ படையினர் மட்டுமே 1 மில்லியன் உள்ளனர். அவர்களோடு போலீஸ் படைகளை சேர்க்கும் போது 2 மில்லியனை எட்டுகிறது. எல்லா வகை படைகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்தோம். அவ்வளவு செய்திருக்கிறோம். யூபிஏ அரசின் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கே மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் தான் நாட்டை எதிர்நோக்கி உள்ள பெரிய சவால் என்று கூறினார். தற்போது தேசிய பாதுகாப்பு சூழ்நிலையை பார்த்தால் நிலைமை சீர்குலைந்து கொண்டே வருகிறது. நாம் படைகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. தீவிரவாத தாக்குதல்களை பாருங்கள். நாட்டின் எந்த பகுதியும் அப்போது பாதுகாப்புடனே இல்லை. பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது தாக்குதல், மும்பை தாக்குதல், டெல்லி, லக்னோ, ஹைதராபாத், பெங்களூரு, கோவை என்று தாக்குதல் நடைபெறாத நகரங்கள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிந்தது, எல்லா தாக்குதல்களும் பாகிஸ்தானில் இருந்துதான் வெளிப்படுகின்றன என்பது. And we all knew that all these are originating from Pakistan. ஆனால் நாம் பதிலடி கொடுக்கவில்லை. எந்த மாதிரி சூழ்நிலையில் எண்ணி பாருங்கள். மும்பை தாக்குதலுக்கு பிறகும் கூட 60 மணி நேரம் ஒரு சில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நமது நாட்டை அவமானப்படுத்தினார்கள். நாடு முழுவதும் மக்கள் டிவிகளில் அதை பார்த்து சோர்வடைந்தார்கள். மும்பையில் 300 பேர் கொல்லப்பட்டார்கள். நகரமே சின்ன பின்னமாகியது. ஆனால் நாம் என்ன செய்தோம்? மும்பை தாக்குதல்கள் நடந்து 9 மாதங்களுக்கு பிறகு இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் எகிப்தில் சர்ம ஷேக் என்னும் இடத்தில் சந்தித்து விஞ்ஞான ரீதியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். 2 நாடுகளுக்கும் தீவிரவாத பாதிப்புகள் இருந்தாலும் பாகிஸ்தானால் எந்தவித தண்டனையும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை மேற்கொள்ள முடிந்தது. Both countries are victims of terrorism. A shameful act. ஏனென்றால் அவர்களது அணு ஆயுத அச்சுறுத்தல் நம்மை அச்சம் கொள்ள வைத்தது.
ஆனால் இன்று நிலைமையை பாருங்கள். மனித உயிர்கள் இழப்பு பற்றி உங்களிடம் தகவல்கள் பகிர்ந்து கொள்கிறேன். 2014 வரையில் ஒவ்வொரு வருடமும் 5 முதல் 6000 இந்தியர்களை நாம் இழந்தோம். அதற்கு காரணம் பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயகத்தை அழிக்க விரும்புபவர்கள் மேற்கொண்ட வன்முறை சம்பவங்கள் தான் காரணம். வடகிழக்கில் தனி நாடாக போக விரும்பினார்கள். காஷ்மீர் தன்னை பிரித்துக் கொள்ள நினைத்தது. அவர்கள் அரசியல் சட்டம், பாராளுமன்ற ஜனநாயகம் எதையும் நம்பவில்லை. பிரிந்து செல்ல மட்டுமே நினைத்தார்கள். மேலும் 5 முதல் 6000 பேர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? வடகிழக்கு அமைதியாகிவிட்டது. அங்கே செமிகண்டக்டர் ஃபைபர்ஸ் தயாரிப்பை ஊக்குவிக்கிறோம். காஷ்மீர் ஏறக்குறைய அமைதியை அடைந்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அருகில் உள்ளதால் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. அவ்வப்போது சம்பவங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இருப்பினும் நாம் உடனுக்குடன் பதிலடி தருகிறோம். 200 மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருந்த மாவோயிஸ்டுகள் இப்போது 10 மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுகிறார்கள். அவர்களது கடைசி சுவாசத்தை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் நமது படைகள்தான். நமது இராணுவத்தினர், துணை இராணுவத்தினர், உளவுத்துறை எல்லாமே தேசிய பாதுகாப்புக்கான கருவிகள் தான். நமக்கான போரை புரியும் வீரர்கள். ஆனால் போரில் முக்கியம் சேனாதிபதி தான். We have seen the world is witness to many. எங்கே ஒரு மிகப்பெரிய படை தோல்வி அடைகிறதோ அதன் சேனாதிபதி பலவீனமானவன் என்று பொருள். எனவே தேசிய தலைமை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது இருந்த படைகள் தான் இப்போதும் உள்ளன. ஆனால் வித்தியாசமான தலைமையின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. Today, all these regions have become peaceful. எதனால் என்று உங்களுக்கு தெரியும். நமது தேசிய தலைமைதான் காரணம். அவர் என்ன செய்தார்? அதையும் நான் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்று எந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டு நமது எதிரி யார் என்பதை அறிகிறது நமது தேசிய தலைமை. தேசிய பாதுகாப்பில் 2 விஷயங்கள் மிக முக்கியம். அது உள்நாட்டு பாதுகாப்பு என்றாலும் சரி, வெளிநாட்டு பாதுகாப்பு என்றாலும் சரி. அதுதான் சத்ருபோத் மற்றும் ஆத்மபோத். நம் எதிரி யார் என்பதில் முதலில் தெளிவு இருக்க வேண்டும். Is Pakistan our enemy or a friend? தீவிரவாத செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பதிலுக்கு சமாதான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். இது தவறு. நாம் தெளிவான சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும். நம்மை விட்டு பிரிந்து போக நினைக்கும் வடகிழக்கு தீவிரவாதிகள் நமது நண்பர்களா? அவர்கள் விரோதிகள் இல்லையா? Maoists, those who want to topple the constitutional order, are the friends or enemy? முன்னாள் ஆட்சியாளர்கள் ஜம்மு காஷ்மீரில் என்ன செய்தார்கள்? அப்பாவி மக்களின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட தீவிரவாதிகள் காஷ்மீரை பாகிஸ்தான் ஆதரவுடன் நம்மிடமிருந்து பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நம் முன்னாள் பிரதமரால் வரவேற்கப்பட்டனர். அதை நாடு முழுவதும் மக்கள் பார்த்தார்கள். வரவேற்றதோடு அவர்களுடன் கைகளையும் குலுக்கினார் பிரதமர். We are hosted and handshake between the Prime Minister and them. Our forces used to wonder, இவர்கள் நமக்கு நண்பர்களா அல்லது எதிரிகளா? வடகிழக்கு பகுதி மக்கள் இதற்கு சாட்சியாக உள்ளனர். நான் இது குறித்து பல உதாரணங்களை தர முடியும். இவர்கள் பயங்கரவாதிகள், நமது நாட்டை துண்டாட நினைப்பவர்கள். during the time of election, they were the favored assets of the ruling dispensation. நூற்றுக்கணக்கான அப்பாவிகளை கொண்ட ஒரு பயங்கரவாதியை கடும் முயற்சி செய்து உளவுத்துறை உதவியுடன் நமது இராணுவத்தினர் அவர்களை சுற்றி வளைக்கின்றனர். அவர்களை கைது செய்து நீதித்துறையின் முன்பாக நிறுத்துகிறார்கள். பின்னர் அவர்களை விடுதலை செய்து சில தொகுதிகளில் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க அனுப்புகிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கின்றன. When Prime Minister Modi came, he made it very clear, zero tolerance. யாராவது இந்த நாட்டை துண்டாடவோ அரசியல் சட்டத்திற்கு எதிராகவோ செயல்பட்டால் அவர்களை பொறுத்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார். மக்களும் தெளிவாக வலுவான மனநிலையில் உள்ளார்கள். நான் நாகா மற்றும் வடகிழக்கு பிரச்சனையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்களுடன் சமாதான பேச்சில் ஈடுபட்டதை அறிவார்கள். ஆம், 2014க்கு முன்பாக, அதாவது பிரதமர் மோடி வருவதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. வடகிழக்கு மற்றும் நாகா தலைவர்களோடு 20 வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம். அவர்களுடன் பேசுவதற்காக நமது தலைவர்கள் உலகெங்கும் பயணிப்பார்கள். அதில் பல வேடிக்கையான நிகழ்வுகள் உண்டு. பேச்சுவார்த்தையில் ஒருமுறை 3 UPA அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போதைய உள்துறை ராஜாங்க அமைச்சர் ரகுபதி, திரு பிருத்திவிராஜ் சவான் மற்றும் ஆஸ்கார் பெர்னாண்டஸ் இருவரும் பிரதமர் அலுவலகத்தில் அமைச்சர்களாக இருந்தார்கள். நாகா பேச்சுவார்த்தைக்காக இந்த அமைச்சர்கள் பயணிப்பார்கள். அப்போது அவர்களை மகிழ்விப்பதற்காக இவர்கள் மௌத்தார்கன் இசைப்பார்கள். பிரிவினை கேட்பவர்களை நாம் பெரிய மனிதர்களாக்கி விட்டோம்,
ஒரு நாகத்திற்கு பால் வார்த்தால் அது கடிக்கும், எனவே அதை செய்யக்கூடாது. ஆனால் அந்த அமைச்சர்கள் அதை செய்தார்கள். இதற்கெல்லாம் எங்களிடம் ஆதாரம் உள்ளன. பிரதமர் மோடி வந்த பிறகு கையில் ஆயுதம் ஏந்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என்று உறுதிப்படுத்தினார். ஒரு வருடத்திற்குள் எந்த நாகா பிரிவினைவாதிகளுக்காக சென்ற ஆட்சியாளர்கள் மௌத்தார்கன் எல்லாம் வாசித்தார்களோ அவர்களே முன்வந்து சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார்கள். நமது அரசியல் சட்டத்தின் கீழ் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடன்பாடு கண்டு கையெழுத்து போட்டனர். எல்லா பிரிவினைவாதத்திற்கும் தாய் பிரச்சனை நாகா பிரச்சனை. அதுவே தீர்ந்த பிறகு இந்தியா பிளாக் மெயில்களுக்கு உடன்படுவதோ அல்லது பலவீனத்துடன் பேச்சுவார்த்தைக்கு முன் வருவதோ இனி இல்லை. இந்த தெளிவை தருவதுதான் சத்ருபோத். Clarity. Satrubodh, we will not. ஜம்மு காஷ்மீரின் பிரச்சனை ஆர்டிகிள் 370 தற்காலிகமாக அதை நீக்குவதுதான் வழி என்றவுடன் அது நீக்கப்பட்டது. அதற்கு உரிய அறுவை சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டது. Maoist, சிலர் மாவோயிஸ்ட் மக்களை நம்பக்கள் என்கிறார்கள். எதற்காக அவர்களிடம் கடுமையை காட்ட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்பாவி ஆதிவாசிகளுக்கு முன்னேற்ற திட்டங்களை அடைய விடாமல் தடுக்கிறார்கள். சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் ஆகியவற்றை எழுப்ப அனுமதிப்பதில்லை. இவர்கள் என்ன நம் நண்பர்களா? அரசை விட்டு தள்ளுங்கள். அவர்கள் மக்களின் எதிரிகள். மக்களின் எதிரிகளை எதற்கு அரசு சகித்துக் கொள்ள வேண்டும்? இப்போது அந்த பகுதிகளிலும் அமைதி தவழ்கிறது. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு பிரதமர் மோடி படியவில்லை. இது சரியல்ல, நாம் இதை சகித்துக் கொள்ள முடியாது. முதலில் யூரியில் பிரச்சனை செய்தனர், நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தோம். பிறகு புல்வாமாவில் பிரச்சனை செய்த போது நாம் பாகிஸ்தானின் உள்ளே 200 கிலோமீட்டரில் உள்ள பாலக்கோட்டை தகர்த்தோம். பிறகு பகல்காமில் அப்பாவி பயணிகளை கொண்டபோது ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டோம். உலகமே பார்த்தது எப்படி 4 நாட்களில் இந்தியா பாகிஸ்தானை முடிவுக்கு கொண்டு வந்தது என்று. victory over Pakistan. அவர்களுக்கு பதில் சொல்லும் திறனே இல்லாத மாதிரி முற்றிலுமாக அழித்தோம். 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒழித்தோம். உலகமே கண்ணாலே பார்த்த விஷயம் இது. நம்ம பக்கம் கிட்டத்தட்ட பாதிப்பே இல்லை என்கிற அளவுக்கு துல்லியம். இதுதான் எதிரி குறித்த தெளிவை தரும் சத்ருபோத். அடுத்ததாக ஆத்மபோத். ஆத்மபோத் என்பது நாம் யார், நமது ஆற்றல் என்ன என்பதை உணர்வது. துரதிருஷ்டவசமாக நமது முன்னாள் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை துண்டுகளாகத்தான் பார்த்தார்கள். காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீருடையது, வடகிழக்கு பிரச்சனை வடகிழக்கு பகுதியின் பிரச்சனை, மாவோயிஸ்ட் பிரச்சனை மாவோயிஸ்டுகளின் பிரச்சனை. இவையெல்லாம் நமது தேசத்தின் பிரச்சனை என்று அவர்கள் கருதவே இல்லை. அதோடு இந்த நாட்டின் பல்வகை தன்மையை கூட ஒரு வித்தியாசம், ஒரு பிரிவு, ஒரு பிரச்சனை மாதிரி தானே பார்த்தார்கள். இந்தியா என்றால் சிலர் சொல்லுவார்கள், சிலர் சீனர்கள் போல, ஆப்பிரிக்கர்கள் போல, அரபுகள் போல என்று. They looked diversity in terms of differences. வேறுபாடு என்ற கோணத்தில் தான் பார்த்தவர்கள். எனவே இந்தியாவை அவர்கள் ஒரு வித்தியாசங்கள் நிறைந்த நாடாக பார்த்தார்கள். ஆனால் இந்த நாடு 5000 வருடங்களுக்கு முந்தையது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதற்கு புராதன கலாச்சாரம் உள்ளது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இடையே ஆழமான பந்தம் இருக்கிறது. இது எல்லைகள், மொழிகள் எல்லாவற்றையும் கடந்துள்ள பந்தம் என்பதை உணர தவறிவிட்டனர். நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நாட்டை பாருங்கள். பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் பிரதமர் மோடி முதலில் ஆற்றிய செயல் என்ன நினைவிருக்கிறதா? செப்டம்பர் 2014 சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியா வந்தபோது பிரதமர் அகமதாபாத்தில் இருந்தார். அப்போது சீனாவின் PLA லடாக் பகுதியில் நுழைந்தது. உள்ளே வந்தவர்கள் ஒரு மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு இது வந்தது. உடனே நமது ராணுவத்திற்கும் இந்திய திபெத் எல்லை படைக்கும் சீன படைகளை வெளியேற்றும்படி உத்தரவு கொடுத்தார். இந்தியா வந்திருந்த சீன அதிபரிடம் இதை ஏற்க முடியாது என்று உறுதியுடன் சொன்னார். உடனே அவர், இது ஒரு சிறு விஷயம், அதை பேசி தீர்த்து கொள்வோம் என்றார் சீன அதிபர். அதற்கு பிரதமர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது சிறிய பிரச்சனை இல்லை, ஒரு பல்வலி ஏற்பட்டாலே உடல் முழுவதும் வேதனை இருக்கும் என்றார். அது பல்லின் பிரச்சனை அல்ல, அது உடலின் பிரச்சனை. இது சிறிய பிரச்சனை இல்லை, இது ஏற்கக்கூடியது அல்ல என்றார் பிரதமர். நமது படைகள் சீன படைகளை வெளியேற்றின. டோக்லாமில் பிரச்சனை ஏற்பட்ட போது சீனா உலக நாடுகளிடம் புகார் கூறியது. இந்தியா தங்களை சண்டைக்கு எடுப்பதாக கூறியது.
ஆனால் நாம் அவர்கள் வலையில் சிக்காமல் இருந்தோம். அவர்களாகவே 74 நாட்களில் பின்வாங்கினார்கள். அதுதான் தெளிவு. நாட்டை பாருங்கள். நாட்டின் ஒரு பகுதி தடியாக இல்லை. அது முழு தேசத்தின் ஒரு உறுப்புதான். ஒரு விரல் உடலிலிருந்து தடியாக இல்லை. அது முழு உடலின் பகுதி மாதிரி. இதுதான் நாட்டை கண்காணிப்பது, வலிமையை உணர்வது. இதற்கு முன் நமது தேசிய பாதுகாப்புக்காக வெளிநாடுகளை நம்பி இருந்தோம். அவர்கள் அளிக்கும் ஆயுதங்களை கொண்டுதான் நமது பாதுகாப்பை பலப்படுத்தினோம். நாம் தான் உலகிலேயே அதிக ஆயுதங்களை வாங்கி வந்தோம். படைக்கல ஆயுத தொழிற்சாலைகள் இருந்தும் அதில் 900 பேர் பணியாற்றியும் நாம் வெளிநாட்டில் இருந்துதானே ஆயுதங்கள் வாங்கினோம். ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? இது ஏற்க முடியாது என்று நேராக கூறினார். அவர்கள் ஸ்ட்ரைக் போயிடுவோம் என்று மிரட்டினார்கள். நாம் அதையும் ஹேண்டில் பண்ணிக் கொள்வோம் என்று உறுதியாக சொன்னார். அந்த அமைப்புகள் முற்றாக களைந்து மறு வடிவமைப்பு செய்யப்பட்டன. இப்போது அவை நிறுவன வடிவில் இயங்குகின்றன. அங்குள்ள ஒவ்வொருவரும் பணியாற்று, இல்லையெனில் புறப்பட்டு போ என்ற நிலையை ஏற்றிருக்கிறார்கள். இப்போ அதே ஆயுத ஆலைகள் அற்புதமான பணிகளை செய்கின்றன. அவை இன்று ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களாக திகழ்கின்றன. தனியார் துறையையும் இணைத்தார். இன்று நாம் ஆயுதங்களை 25,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறோம். தனியார் துறை அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. Self-reliance in defense, self-reliance in security. பாதுகாப்பில் தற்சார்பு, ஆயுத தயாரிப்பில் தற்சார்பு. Earlier we were doing that. ஆயுத தயாரிப்பு ஊழல் என்று பலரும் அன்று சொன்னார்கள். தேச நலன் மறைந்து பணம் சம்பாதிக்கும் எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைய நிலை வேறு. இன்று நமது பாதுகாப்புத்துறை வித்தியாசம் நிறைந்திருக்கிறது. அந்த துறையே வளர்ந்து வருகிறது. அதற்கு ஆதாரமாக திகழ்கிறது ஆபரேஷன் சிந்தூர். தனியார் நிறுவனங்கள் தயாரித்த ட்ரோன்கள், ஸ்மார்ட் ட்ரோன்கள் ஆகியவை பாகிஸ்தான் உபயோகித்த துருக்கி, சீன ட்ரோன்களை காட்டிலும் வலிமையானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே சத்ருபோத் மற்றும் ஆத்மபோத் என்று நான் சொல்லும் போது நம் எதிரி யார் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். பிறகு அவர்களை எதிரியாகவே நடத்த வேண்டும். ஆத்மபோத் என்கிற போது நாம் யார் என்று யோசிக்க வேண்டும். நாம் 140 கோடி பேர் கொண்ட குடும்பம் என்பதை உணர வேண்டும். இதைத்தான் பிரதமர் மோடி கூறி வருகிறார். இது நமது திட்டங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பில் நாம் தற்சார்பு கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் கேட்ட சைபர் தாக்குதல்கள் குறித்து பேசுகிறேன். இது முற்றிலும் டெக்னாலஜி டொமைன். இதற்கு 2 வழிமுறைகள் உண்டு. ஒன்று தாக்குதல் நடத்துவது, மற்றொன்று தாக்குதலை தவிர்ப்பது. நாம் தொடர்ந்து சுவர்களை கட்டி அதன் பின் ஒளிந்து கொள்ளக்கூடாது. தாக்குதல் நடத்தும் தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிரி தாக்குவதற்கு முன்பாக வருமுன் காத்து கொள்ள வேண்டும். சைபரை பொறுத்தவரை நாம் வளர்ந்து வருகிறோம். இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கத்தி, கேடயம் இரண்டையும் ஏந்த வேண்டும். தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் வெற்றியையும் கண்டிருக்கிறோம். எனவே தேசிய பாதுகாப்பு என்று பார்க்கும்போது விஸ்தார நோக்கில் பார்க்க வேண்டும். இன்று நமது நாடு முன்பை காட்டிலும் பாதுகாப்புடன் திகழ்கிறது. எல்லா துறையிலும் தான். இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அணுசக்தி நாடாக மாறிவிட்டோம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் காலத்தில் நாம் அதை நிகழ்த்தியும் காட்டிவிட்டோம். ஆனால் இன்னும் முழு அணு ஆயுத தற்காப்புகளை நாம் வளர்த்து கொள்ளவில்லை. முழுமையான நியூக்ளியர் டெட்டரன்ஸ் என்றால் நியூக்ளியர் ட்ரையட், அதாவது நிலத்திலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் கடலடியிலிருந்தும் அடுத்தாக்குதல் நடத்தும் முழு திறன். அணு ஆயுதம் அல்லது அணுப்போர் உலகத்தில் நம்மை பாதுகாக்கிறது. என்ன தெரியுமா? எதிரியின் உள்ளத்தில் இருக்கும் பயம். இந்தியா தாக்கினால் நாங்களும் அழிந்து விடுவோம் என்பதுதான் உண்மையான டெட்டரன்ஸ். அதைத்தான் மேட், மியூச்சுவலி அஷூர்டு டெஸ்ட்ரக்ஷன் என்கிறார்கள். அணுப்போரில் உள்ள ஒரே தடுப்பு அமைப்பு அதுதான். அதற்கு அணு ஆயுதங்களை தரை, வான் மூலம் செலுத்தும் முறைகளில் நாம் முன்னேறி இருந்தாலும் தண்ணீருக்கு அடியில் அதை செலுத்தும் முறையை இன்னும் அமைக்கவில்லை. பிரதமர் மோடியின் தலைமையில் தானே அருகந்து வந்துள்ளது. இப்போது நாம் 2 பகுதிகளில் முன்னேறி இருக்கிறோம். இதனால் தான் ஃபுல் நியூக்ளியர் ட்ரையட், முழுமையான அடுத்தடுப்பு அமைப்பை நாம் உருவாக்க முடிந்தது. அணுசக்தி குறித்த அமைதியை ஏற்க முடியாது.
நமது வாழ்க்கை விண்வெளியுடன் இப்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே விண்வெளி கருவிகளால் இயங்குகிறது. Our agriculture, our navigation, our communication, everything it is through a space asset. Our space assets are vulnerable. நமது விண்வெளி சாதனங்களும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. நமது சேட்டலைட்டுகள் கூட தாக்கப்படலாம். அதனால் தொலைத்தகவல் தொடர்பு அனைத்தும் பாதிக்கப்படலாம். எனவேதான் பிரதமர் மோடி விண்வெளி ஏவுகணைகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார். We made it clear that we are not offensive. We are not using விண்வெளி தாக்குதல்களை நாம் திட்டமிடாவிட்டாலும் நமது விண்வெளி சாதனங்களை பாதுகாக்க நாம் இதை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் நமது விண்வெளி ஏவுகணை மூலம் ஒரு செயலற்ற சேட்டிலைட்டை தாக்கி உலக நாடுகளிடையே நமது விண்வெளி ஏவுகணை திறமையை பறைசாற்றியுள்ளோம். உலக நாடுகளிடையே நமது விண்வெளி ஏவுகணை திறமையை பறைசாற்றியுள்ளோம். உலகில் 2-3 நாடுகளிடம்தான் அந்த ஆற்றல் உண்டு. நாம் நிலம், நீர் மற்றும் ஆகாயம் என்று 3 விதங்களில் பாதுகாப்புடன் இருக்கிறோம். சைபர் துறையிலும் நாம் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு வருகிறோம். முந்தைய காலங்களை விட இப்போது நாம் பாதுகாப்புடன் உள்ளோம்.